ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போறாங்க, சொர்க்கலோகத்தை பார்க்கிறாங்க. சொர்க்கலோகத்தை பார்க்கும் பொழுது அதிலே 4 நதிகள் ஓடுகிறது. குர்ஆன் அதை சொல்லுது. தண்ணீர் ஆறு, தண்ணீர்ல ஒரு ஓடுது, மதுல ஒரு ஆறு ஓடுது, பால் ஆறு, தேன் ஆறு. மது ஆறுன்னு சொன்னா அதுல போதை இருக்காது, போதை இல்லாத மது, அதுல தனி ஒரு சுவை அல்லாஹ் வச்சிருக்கான். என்ன அழகா இருக்கு அது ஓடக்கூடிய அந்த முறையும், அதனுடைய அந்த தோவானம்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல மாணிக்க மரகதங்களா தான் 2 பக்கமும் இருக்குது. அந்த ஓரங்கள், இந்த படித்துறைகள் இருக்கும் இல்ல, இருக்கிறது மாணிக்கங்கள் மரகதங்களாக இருக்கிறது. கீழே உள்ள மணலாக இல்ல, கஸ்தூரியாக இருக்கிறது. அவ்வளவு சுவை, அவ்வளவு சுகம், அவ்வளவு மனம். அப்ப கேட்டாங்களா, இது என்ன அழகு, என்ன அற்புதம், என்ன சுவை, என்ன மனம், இது எங்க இருந்து உற்பத்தி ஆகிறதுன்னு கேட்டாங்களா. அப்ப அவங்க ஜிப்ரீல் சொன்னாங்க, யார் சொல்ல எனக்கு தெரியாது, நான் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து, எனக்கு நினைவுள்ள காலத்திலிருந்து இதை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்குது, எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. அப்ப அந்த நேரத்தில் ஒரு மலக்கு வந்தாங்களாம். வேற ஒரு மலக்கு வந்து, யார சொல்லலாம், உங்களை அல்லாஹு தாலா இதை உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துக்கு அழைத்து போக சொன்னா, நீங்க ஸ்பெஷல் மேலே கலக்கிறோம். அவங்க போறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைச்சிட்டு போய் ஒரு தூரத்திலிருந்து அவங்க காட்டுறாங்க, யார சொல்ல பாருங்க, அதை பாருங்கன்னு சொன்ன ஒரு பெரிய குப்பா, பள்ளிவாசல் எப்படி குப்பா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு குப்பா அங்க இருக்கு. அந்த குப்பாவை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த குப்பா எவ்வளவு பெருசு அப்படின்னா, குப்பாவுக்கு மேல இந்த உலகத்தை கொண்டு வந்து வச்சா காட்டுக்குள்ள ஒரு வளையத்தை போட்ட மாதிரி இருக்குதுங்கிறாங்க. அப்ப அந்த குப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க, பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி. அது 4 தூண்களை அந்த கட்டிடத்தில் பிரம்மாண்டமான 4 தூண்கள் இருந்தது. அதுல ஒரு இதுல பிஸ்மில் பிஸ்மி அப்படின்னு எழுதியிருந்தது, இன்னொன்னு அல்லாஹ் எழுதியிருந்தது, இன்னொன்னு அர் ரஹ்மான் எழுதியிருந்தது, இன்னொன்னு அர் ரஹீம் எழுதியிருந்தது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த பிஸ்மி அந்த மீம்ல இருந்து ஒரு ஆறு தொடங்குகிறது. அல்லாஹ்ல இருக்கக்கூடிய ஹாவிலிருந்து ஒரு ஆறு தொடங்குகிறது. அர் ரஹ்மான் என்ற மீமிலிருந்து ஒரு ஆறு தொடங்குகிறது. அர் ரஹீம் என்ற மீமிலிருந்து இன்னொரு ஆறு தொடங்குகிறது. அல்லாஹ்ங்கிறது ஏகன், அது ஒண்ணு. இந்த 3 மீம் பாருங்க, பிஸ்மில ஒரு மீன், அர் ரஹ்மான்ல ஒரு மீன், அர் ரஹீம்ல ஒரு மீம். இந்த 3 மீன், முஹம்மது என்பதுல 3 மீம் இருக்கு. அதை நீங்க யோசிக்கணும். இந்த 4 எழுத்துக்களில் இருந்து தான் இந்த ஆறுகள் உற்பத்தி ஆகிறது. அந்த காட்சி, கண்கொள்ளா காட்சியை நான் கண்டேன் சொல்லிட்டு அதுல விளக்கவுரை எழுதுறாங்க. யார் அதிகமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ஒரு காரியத்தை தொடங்கும் போது பிஸ்மில்லா கொண்டு தொடங்கணும் இல்லையா, எல்லாவையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கொண்டு யார் அதை சரியாக செய்து வருகிறாரோ அவர் இந்த 4 ஆறுகளில் இருந்தும் அருந்துவதற்கான பாக்கியத்தை பெறுவார் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் நம்மையும் அதற்கு நசீபாக்கி வைப்பானாக.